சேப்பாக்கமே சத்தமாய் குலுங்கியது. 203 ரன்கள் இலக்கை துரத்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் 19.2 ஓவரிலேயே சேஸ் செய்து அசத்தியது. இந்த போட்டியின் மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? சிஎஸ்கே அணிக்காக இளம் வீரர் உர்வில் பட்டேல் வெறும் 23 பந்துகளில் 65 ரன்கள். பவர் பிளேயிலேயே எல்எஸ்ஜி பவுலர்களை அடித்து நொறுக்கினார். மறுபக்கம் எல்எஸ்ஜிவின் ஜோஷ் இங்கிலீஷ் 33 பந்துகளில் 85 ரன்கள் அடித்து போட்டியை ஒரு பக்கம் இழுத்தார். ஆனா டெத் ஓவர்ஸ் இல் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தது. போட்டியின் டர்னிங் பாயிண்ட் ஜேமி ஓவர்டன் 4 ஓவரில் 3 விக்கெட் எடுத்து எல்எஸ்ஜிவின் வேகத்தை கட்டுப்படுத்தினார். அதுவே இறுதியில் சிஎஸ்கேக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆனது. எல்எஸ்ஜி தோல்விக்கான முக்கிய காரணங்கள்: டெத் ஓவர்ஸ் இல் அதிக ரன்கள் விட்டது, முக்கிய கேட்ச்கள் தவறியது, சிஎஸ்கே பவர் பிளே பேட்டிங் ஐ கட்டுப்படுத்த முடியாதது, அனுபவமில்லாத bowling சேஞ்சர்ஸ். வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? 203 ரன்கள் செப்பாக்கத்தில் சேஃப் ஸ்கோர் இல்லை. எல்எஸ்ஜி போலர்ஸ் பிரஷர் ஹேண்டில் செய்யவில்லை. சிஎஸ்கே இன்டென்ட் பேட்டிங் தான் போட்டியை முடிவு செய்தது என்று முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சாதனைகள் மற்றும் ஹைலைட்ஸ்: சிஎஸ்கே இந்த சீசனில் மிக வேகமான 200 கூட்டல் சேஸ். உர்வில் பட்டேலின் பிரேக் த்ரூ இன்னிங்ஸ். ஜோஷ் இங்கிலீஷ் IPL 2026 இல் அதிவேக 80 கூட்டல் ஸ்கோ பட்டியலில் இடம் பிடித்தார். தோனி ரசிகர்களுக்கு இது ஃபுல் மீல்ஸ் மாதிரி மேட்ச். இது போன்ற IPL அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.